99% எல்லாம் ஓவர். 24 மணி நேரம்தான் டைம். ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் டெட்லைன். காங்கிரஸ் ஷாக். தமிழக அரசியல் களம் இப்போதே அனல் பறக்க தொடங்கிவிட்டது. தொகுதி பங்கீடு விவகாரத்தில் கை கொடுப்பதா அல்லது கழற்றி விடுவதா என்கிற நெருக்கடியில் ஆழ்ந்திருக்கிறது அறிவாலயம். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையின் இழுபறியால் திமுக தலைமை கடும் அப்செட்டில் இருப்பதாக தெரிகிறது. இன்னும் எத்தனை நாள்தான் காத்திருப்பது என உடன்பிறப்புகள் முணுமுணுக்க இப்போது ஒரு கராரான டெட்லைன் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா? காங்கிரஸ் மேலிடம் தனது முடிவை அறிவிக்க மார்ச் 3ஆம் தேதி வரை மட்டுமே காத்திருக்க திமுக முடிவு செய்துள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு பின்னால் ஒரு பலமான கணக்கு இருக்கிறது. மார்ச் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சூடுபிடித்துள்ள நிலையில் மார்ச் 5ஆம் தேதிக்குள் திமுக தனது வேட்பாளர்களை இறுதி செய்ய வேண்டும். கூட்டணி கணக்குகள் முடிவானால் மட்டுமே மாநிலங்களவை சீட் யாருக்கு என்பதை உறுதி செய்ய முடியும் என்பதால் மார்ச் 3ஐ இறுதி நாளாக குறித்துள்ளது திமுக. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இழுபறி நீடித்தால் அது களப்பணியை பாதிக்கும். அதனால் காங்கிரசின் பதிலுக்காக காத்திருந்து நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்பதே ஆளுங்கட்சியின் தற்போதைய மைண்ட் செட். ஒருவேளை மார்ச் 3க்குள் காங்கிரஸ் இறங்கி வராவிட்டால் திமுக தனது அடுத்த கட்ட பிளான் பியை கையில் எடுக்கும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். சத்தியமூர்த்தி பவன் என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறியும் சூழல்களுக்கு தள்ளப்பட்டுள்ளது. 99% திமுகவுடன் உறவை முறித்துக் கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு ராகுல் வந்துள்ளதாக டெல்லி தகவல்கள் கூறுகின்றன. மீதமுள்ள 1% மட்டும் ஊசலாட்டத்தில் இருக்கிறது என்கிறார்கள். அந்த 1% என்பது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறக்கூடாது என்று சோனியா காந்தி வலியுறுத்தி வந்தார். தற்போது இதுகுறித்து ராகுலிடம் நேரடியாக பேசாமல் பிரியங்கா காந்தியின் மூலமாக ராகுலிடம் வலியுறுத்தி வருகிறார். பிரியங்காவும் திமுகவிடம் கரார் காட்ட வேண்டாம், திமுக காங்கிரசின் நம்பிக்கையான பார்ட்னர், அதை தவிர்த்துவிடக்கூடாது என சொல்லி வருகிறார். அதனால்தான் அந்த 1% தொங்கிக் கொண்டிருக்கிறது. திமுக மீது கடும் கோபத்தில்தான் இருக்கிறார் ராகுல் காந்தி. இதற்கு காரணம் காங்கிரஸ் ஐவர் குழுவின் தலைவர் கிரீஷ் சோடங்கர் தான். அவர்தான் ராகுலுக்கு ஏகத்துக்கும் ஸ்க்ரூ ஏற்றி விட்டிருக்கிறார் என்கிறார்கள் தமிழக காங்கிரசின் திமுக ஆதரவு எம்பிக்கள், எம்எல்ஏக்கள். சிலரிடம் பேசிய போது அறிவாலயத்தில் நடந்த பேச்சுவார்த்தையை அடுத்து அன்றைய தினம் மதியமே டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் கிரீஷ் சோடங்கர். ராகுல் காந்தியை சந்தித்தார். திமுகவிடம் நடத்திய 45 நிமிட பேச்சுவார்த்தையின் முழுவதையும் ஒப்புவித்தார் சோடங்கர். குறிப்பாக நாம் பேசுவதை திமுக குழுவினர் காது கொடுத்து கூட கேட்க மறுக்கிறார்கள். பவர் ஷேரிங் என்கிற வார்த்தையை நாம் எடுத்தாலே கையை நீட்டியும் ஆட்டியும் நோ 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 என கோரஸாக குரல் மறுக்கின்றனர். ஒன்லி அசம்பிளி சீட்டை மட்டும் பேசுவோம், மற்றதை விவாதிக்கிற இடம் இது இல்லை என்று அழுத்தமாக சொன்னவர்கள், நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்த நினைத்து பேச துவங்கினால் அதான் உங்க கட்சி தலைவர் பேசுறாரே, அதையொட்டியே பேசுவோமே என திசை திருப்பினர். காங்கிரஸை லெஃப்ட் ஹேண்ட் ட்ரீட்மெண்டில் தான் திமுக நடத்தியது. சுமூகமாக பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. மொத்தத்தில் கூட்டணியை விட்டு நீங்களே போய்விடுங்களேன்னு சொல்லாமல் சொல்வது போல் இருந்தது திமுக குழுவினரின் நடவடிக்கைகள் என்று ராகுல் காந்தியிடம் ஒப்புவித்துள்ளார் கிரீஷ் சோடங்கர். அவரின் ஒவ்வொரு பேச்சும் ராகுலால் ஜீரணிக்க முடியவில்லை. அதனால் வந்த கோபம்தான் ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன ராகுல் ஸ்டாலினை பிரதர் என்று சொல்லாமல் தவிர்த்தது. வழக்கமாக மைடியர் பிரதர் என்று உருகும் ராகுல் காந்தி இந்த முறை ஏனோ மிக தாமதமாக ஒரு ஃபார்மல் வாழ்த்தோடு நிறுத்தி கொண்டார். பிரதமரே அதிகாலையிலேயே வாழ்த்திவிட ராகுலோ நேற்று மதியம் 2 மணிக்கு மேல்தான் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அதில் சகோதரர் என்ற வார்த்தை இல்லை, வெறும் தமிழக முதல்வர் என்ற சம்பிரதாய வாழ்த்துதான் இருந்தது. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த பதில்தான் டாப் நாட்ச். பிற தலைவர்களுக்கு விரிவாக பதிலளித்த ஸ்டாலின் ராகுலுக்கு மட்டும் நன்றி என்று மிகச் சுருக்கமாக எந்த ஒரு கூடுதல் பாசமும் இன்றி முடித்து கொண்டார். நீ தள்ளி நின்றால் நானும் தள்ளி நிற்பேன் என ஸ்டாலின் காட்டிய இந்த சிம்பிள் டோன் டெல்லி வரை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவுக்கு எதிராக கிரீஷ் சோடங்கர் போட்டு கொடுத்ததால் தான் கூட்டணி முறியும் சூழல் உருவாகி இருக்கிறது என்கிறார்கள்.